திராட்சை ரசம் பார்க்கிலே இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலே அமே இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாவும் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே ஆமே உலகெல்லாவும் மனமே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆராதிப்போம். இருள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருள நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறே, வலக்கையால் தழுவுகிறே, இடக்கையால் தாங்குகிறே இயேசு ராஜா, வலக்கையால் தழுவுகிறே, எனக்கு உரியவரே, இதயம் வாழ்பவரே, எனக்கு உரியவரே, இதயம் வாழ்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீர் வெள்ளங்களே ஆமே தணிக்க முடியாதையா, தண்ணீர் வெள்ளங்கள் தணிக்க முடியாதையா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள எல்லாரும் சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. அப்பா பார்த்து சொல்லுவோம். என்னாவில் உள்ளதெல்லாம் ஆமே உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர ஆராதனை இன்று உமக்கே ஆராதனை, இன்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. என்னை காத்து தலையை நிமிர என்னை காக்கு கேடகமே,
ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஐயா ஆசாரியர்களும் உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ எல்லாரும் அப்பா பாதி சொல்லுவோம். சகலமும் படைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். ஸ்தோத்திரமு கனமு வல்லமையும் பலனே, ஸ்தோத்திரமு ஆமென் பலனே, மாட்சிமையே ஐயா எப்போது ஆண்டவருக்கு உண்டாகட்டு. மாட்சிமையே ஆமென் ஐயா எப்போது உண்டாகட்டு. உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம், ஆவியானவரே நன்றி, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, எங்கள் இயேசு நல்லவர், செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, ஓ சந்தோஷமா சொல்லுவோம். பரிசுத்தர் ஆமென் பரலோக ராஜாவே, எப்போதும் ஐயா இனிமேல் வருபவர், ஆமென் எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேல் வருபவரே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆமென் ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த கடைசி வாரம் வரை நம்மை ஆண்டவர் நடத்தி வந்தாரே, சபையை நடத்தி வந்தாரே, சகல ஆத்துமாக்களையும் சகல வேலைகளையும் ஊழியங்களையும் நடத்தினாரே. அல்லேலூயா. நன்றி நன்றி எல்லாரும் பரலோக பிதாவே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே 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 நல்லவே. அப்பாவை பார்த்து சொல்லுவா, இயேசு நல்லவே.
உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி இதயம் துள்ளுதையா கரம் பிடித்து நடத்துகின்றீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர் கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர் நன்றி நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர் நன்றி ஓ நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை இதயம் துள்ளுதையா நல்லவரே வல்லவரே காத்தவரே ஓ எல்லாரும் சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே காத்தவரே காப்பவரே நன்றி ஓ இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்த தேவன் நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி ஓ உங்களை நினைச்சு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை நடத்தினதை நினைச்சு சொல்லுங்க உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆமென் உள்ள மகிழுதையா உம்மை இதயம் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி இதயம் துள்ளுதையா ஓ ஹalleluya எங்களை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலங்களிலும் எங்களை நடத்தினவரே எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி 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 ஆயிரம் நாவுகள் போதாது ஆண்டவரை துதிப்பதற்கு ஹalleluya எல்லாரும் முழங்கால் படியிட்டு
சகலத்தையும் நடத்துகிறார். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடையே அவர் சமூகத்திலே நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இரவு ஆராதனைக்கு மக்கள் வரணும் சொல்லி நிறைய பேர் காலையில் வரல. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. காலையும் போயிட்டு அடுத்து நைட்டும் போகிறது ஒரு நேரம்தான் போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் உனக்கு ஒரு நாள் சோறு போதும். ஆமீன். ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும் நான் தருவேன். 3 வேளையில் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, ஆமீன். அல்லேலூயா. 3 வேளையும் நமக்கு ஒரு நாள் சோறு தர்றார், சாப்பாடு தர்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கே ஒரு லிமிட் தான், ஒரு நேரம் தான் போகணும். ஆமீன். 2 தடவைலாம் ஒரு நாளில் சர்ச்சுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். யோவேல் 2வது அதிகாரம், அதில் 26, 27 வசனங்களை வாசிப்போம். ஆமை வேகமாக வாசிப்போம். 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சோமோடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். ஆமே. நீ நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரா ஆண்டவர் தாமே. இந்த கடைசி வாரத்திலும் இந்த வார்த்தை பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அதனுடைய மகிமை கனம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்திலே. ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த வாரத்தில் நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு எல்லா நாளிலும் 31 வரை கடவுள் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, கடவுள் நமக்கு நல்ல ஆகாரங்களை தந்து ஒரு திருப்தியாய் நம்மை நடத்தி வந்த, அதுவும் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அல்லேலூயா. கடவுள் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆமென். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு வாயை திறந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் நடத்தி வந்தார், அதிசயமாய் என் தேவன் என்னை நடத்தி வந்தார். அல்லேலூயா. அப்படி நடத்தி வந்த கடவுளை நீங்கள் துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் எதுக்கெல்லாம் துதிக்கணும்னு சொல்றதோ அதுக்கு நம்ம துதிக்கணும். ஆமென். அதிசயமாய் கடவுள் உங்களை நடத்தி வந்தார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. கடவுள் பாருங்க, நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதில் அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். ஆமென். அதனாலே நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஆமென். அவர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற ஒரு தெய்வம். அவரை நம்பி நாம் இந்த உலகத்திலே வாழலாம். யாரை நம்பி? இயேசு கிறிஸ்துவை நம்பி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுதே, நானே உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்களாக. வேறொரு தெய்வம் உலகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ நம்ம 10 11 சேர்க்காம
அவரை தவிர வேறு ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 66 19 20 வாசிப்போம். சங்கீதம் 66 19 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த போன வருஷமெல்லாம் கடவுள் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அந்த 66 சங்கீதத்தில் 19 20 சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு பாருங்க, அதுல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் இந்த போன வருஷமெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளிலும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அதை தள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்கல. எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இல்லை, எங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. கடவுள் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அந்த தேவனுக்கு, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கிருபையை என்னை விட்டு விலக்கல. கிருபைதான் நம்மளை என்ன செய்து நடத்துகிறது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் ஒரு டீச்சர், அவங்க ஒரு இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க கேம்பில் சபையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் என் மகளுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சேன் பாஸ்டர் அப்படின்னு என்று சொல்கிறாங்க. நான் அப்போ அதே நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, அவளா செய்தால் என் கிருபைதான் அப்படி செய்தது என் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. அதில் என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, மனிதர்கள் பூரா இன்னைக்கு எப்படி பேசுறாங்கன்னா, நான் தான் அதை செய்தேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், என்னுடைய கிருபைதான் உன்னை தாங்கினது. அல்லேலூயா. என் கிருபைதான் உன்னை விட்டு விலகாமல் இருந்தது. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் உன்னை தாங்கினது. என்னுடைய கிருபை. ஆமென். தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபையை என்னை விட்டு விலக்கலப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரத்திலே 48வது வசனத்தை வாசிப்போம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், இந்த எலியாசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியாசர், ஈசாக்குக்கு பெண்டு பார்க்க போகும்போது ஆமேன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஜெபித்து போகும்போது அப்படியே நடக்கிறது. ஆமேன். ஒரு பெண்ணு வரணும், அந்த பெண்ணு எனக்கும் குடின்னு தண்ணி கொடுக்கணும், ஒட்டகத்துக்கும் தண்ணி வாக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அதே மாதிரியே ஆமேன் இந்த ரெபேக்கால காணும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எலியாசர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் ஆண்டவர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார். ஆமென். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடவுள் நம்மையும் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை நேர்வழியாக நடத்தி வந்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆமென் நன்றி சொல்லுவீங்க? என்னுடைய மைண்ட்ல நான் தப்பான எண்ணம் கொள்ளாமல்,
நான் சரியாய் சிந்திக்கும்படி. ஹல்லேலூயா, ஆமென். அல்லது நான் யாருடைய ஆலோசனையின்படி நான் தவறான பாதையிலே போகாதபடி என்னை ஆண்டவர் நேர் வழியாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் ஆண்டவர் என்னை நேர் வழியாக நடத்தி வந்தார். எலியாசர் சொல்லுகிறார், என்னை நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி நாம நன்றி சொல்லணும். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனையோ பேர் என்னைய குழப்ப பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் என்னை நேர் வழியாய் என்னை ஆண்டவர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதை நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை நாட்கள், 365 நாட்கள் ஆண்டவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஆமே அந்த எலியாசர் தலை குனிந்து என் எஜமான் ஆபிரகாமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். தலை குனிந்து கர்த்தரை அவன் துதிக்கிறான். நாமும் அப்படிப்பட்ட நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு காணப்படணும். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 68:35 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறீர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், எழுதியிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனமான நாட்களில நேரங்களில ஆண்டவர் நமக்கு பலன் தந்தார். ஆமென். சத்துவத்தை தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே. சில பேருடைய வாழ்க்கையிலே போய் கேட்டோம்னா அவங்களுக்கு பலன் இல்லை, அல்ல சத்து இல்லைன்னு சொல்லுகிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு பலன் தருகிறார், நமக்கு சுகத்தை தருகிறார், நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வலது கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு பலனை தந்தார், எனக்கு சுகத்தை தந்தார், ஒவ்வொரு நாளிலும் சுகத்தை தந்தார். தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு சுகத்தை தருகிற தேவன், நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவன். நம்முடைய தேவன் நாமே நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமே. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனத்தை. பாருங்க, ஆண்டவர் சாலமோன் சொல்லுகிறார், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கடவுளுடைய வாய் சொன்னதை கடவுளுடைய கரம் செயல்படுத்தினது என்று இந்த சாலமோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடவுள் நமக்கு தம்முடைய வாயின் வார்த்தையாலே சொன்னதை
கரங்களால் நிறைவேற்றி காட்டுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வாயினால் சொன்னதை கரத்தினால் தேவன் நமக்கு நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு ஆமென் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரிய சூழ்நிலையிலே கடவுள் சொப்பனத்தின் வழியாக பேசுவா, ஆனா அது அடுத்த நாள் வரும் நாட்களிலே அந்த காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆகவே ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரா வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவா, கரத்தினால் நிறைவேற்றுவா. வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், உன்னதங்களிலே ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும்னு நினைச்சாலும் வளர முடியல. ஆனா நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்குண்டான கிருபைகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி. ஹல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரத்திலே 12-13 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அப்படின்னா பரிசுத்தவான்கள் அடைகிற அந்த வாழ்க்கையை அடைவதற்கு, அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. இருளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கின தேவனை துதிக்கணும். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு, அல்லேலூயா, அந்த வரிசையிலே ஆமென்,
நீதிமான்கள் வரிசையில பரிசுத்தவான்களுடைய பங்குல நாமும் பங்கு பெறுவதற்கு கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கிருபை பாராட்டி நம்மை தூக்கி எடுத்தாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரு, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினாரு. அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து வாழ தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ பேர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேர் சபைகளில இருந்து கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து வாழ தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை பாராட்டி இருக்கிறார். இடையில ஒரு நேரம் கூட வசனத்துக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டமா வாழும்படி கர்த்தர் என்னை கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினதனால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த கனமான ஊழியத்துல ஆண்டவர் என்னை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு ஊழிய அந்த வரிசையில அந்த ஊழியத்தினுடைய அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறா, என்னை இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி உதவி செய்தார். சபைக்கு ஊழியம் செய்யும்படி உதவி செய்தார். ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனையோ சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய வேலையை செய்ய கிருபை கொடுத்தார். ஆமென். கடவுள் ஆண்டவருடைய இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு ஆமென் ஆண்டவர் அருளிய அந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர்
9:15 சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் சொல்லி முடியாத ஈவுகளை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தந்த அந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம், சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுமா? ஹல்லேலூயா.